இது பேர் வந்து சோக்கர் வாக் அப்படின்றாங்க. அதாவது வாக் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து வியூ பாயிண்ட்ஸை பார்க்கணும். நல்லா தான் அமைச்சிருக்காங்க, உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக்கர்ஸ் வாக் அப்படின்ற ஒரு அழகான பிளேஸ் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இது என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹20 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ₹20 ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பூமியாக இருக்குங்க இந்த பிளேஸ் வந்து. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்குமே வந்து செப்பரேட்டாக ஆளுங்களாம் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வியூ பாயிண்ட் தாங்க. ஒரு அழகான கிராமம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மிஸ்ட், அந்த க்ளவுடெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் அந்த கிராமத்தையே க்ளோஸ் பண்ணும், மறுபடியும் ஓப்பன் பண்ணும். இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதே போல் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்து நாங்கள் போயிட்டோங்க. இங்கே வந்து ஒரு காஃபி ஷாப், டீ ஷாப்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னும் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு தூரமும் இருக்குது. இது வந்து 1800 வந்து இந்த பாதையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் 1962 தான் வந்து மக்கள் பார்வைக்காக ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து இது திறக்கப்பட்டதுங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்பவே அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இன்னும் கூட ரெனோவேட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த ஒரே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காகவே வந்து இந்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தோணுங்க. இந்த மாதிரி அழகான பிளேஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மக்களே, இது பேர் வந்து சோக்கர் வாக் அப்படின்றாங்க. அதாவது வாக் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து வியூ பாயிண்ட்ஸை பார்க்கணும். நல்லா தான் அமைச்சிருக்காங்க, உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. பட் மழை வந்து தான் ரொம்ப நம்மளை கெடுத்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து எங்கேயுமே போக முடியல. கார்லேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா வெள்ளையா, இது எல்லாமே வந்து மிஸ்ட்டு தான். எல்லாமே வந்து பனி மூட்டமாக தான் இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. கொடைக்கானல் அப்படின்னாலே ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் போல இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக்கர்ஸ் வாக் ஆப்போசிட்டில் இருக்கிற பிரையண்ட் பார்க் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து ₹30, சில்ட்ரனுக்கு வந்து ₹15 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. பட் நான் கோக்கர்ஸ் வாக் வந்ததுனால அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வந்துட்டேன். இந்த வழியாக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போகிற வழியில் செடி, மரம் அழகாகவே இருக்கும். அதெல்லாமே பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். இன்னொரு என்ட்ரன்ஸில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அட்மாஸ்பியரே வந்து வேறு மாதிரி அழகாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரையண்ட் பார்க் தான் வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் ஷோவே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பிரையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தான் வந்து 1906 வந்து முதல்ல வந்து மக்கள் பார்வைக்காக வந்து திறக்கப்பட்டது. ஸோ இந்த பூங்காவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியன் ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஃப்ளவர்ஸையும் வந்து இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, 175 ஆண்டு வந்து பழமையான ஒரு மரமும் இங்கே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா, கொடைக்கானலில் ஒரு முக்கியமான ஒரு பார்க், ஃப்ளவர் பார்க் அப்படின்னா இந்த பார்க் தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கொடைக்கானல் பற்றின வீடியோஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களுமே பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.